ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? சரி. இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணாத. இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணாத. இது எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கால் மீ எனிமோர் அப்படின்னு சொல்லுங்க. எனிமோர் அப்படின்னா இனி, இதுக்கு மேலே, இனிமேல அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? டோன்ட் கால் மீ எனிமோர், இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். அவன் பொய் சொல்கிறான். எப்படி பேசலாம்? he is lying. அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி. அவர் தான் என்னுடைய டீச்சர். நம்ம தமிழில் இப்படி கூட பேசுவோம். அவர் தான் எங்களோட சாரு அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? அவர் தான் எங்களோட சாரு அப்படின்னு பேசுவாங்க. அதை இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இப்படி தான் பேசணும். எப்படி? he is my teacher. அவர் தான் என்னோட சாரு, அதாவது டீச்சரு, சரிங்களா? நம்ம தமிழில் சாருன்னு சொல்லி பழகிட்டோம் இல்லைங்களா? சரி. he is my teacher அப்படின்னா அவர் தான் என்னுடைய டீச்சர். சரி. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இல்லை. இது எப்படிங்க பேசலாம்? she has no intention of getting married அப்படின்னு பேசலாம், சரிங்களா? she has no intention of getting married. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இப்போ இல்லை. எப்படி பேசலாம்? I have no intention of getting married. I have no intention of getting marriedனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. எப்படிங்க பேசலாம்? I have அப்படின்னா எனக்கு இருக்குது. என்ன இருக்குது? எக்ஸாம் இருக்குது. எனக்கு இருக்குது நாளைக்கு, டுமாரோ. I have exam tomorrow அப்படின்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. I have exam tomorrow. தூங்கிட்டு இருக்கானா அவன்? எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ ஸ்லீப்பிங்? இந்த இஸ்ன்ற வார்த்தை முதல் வார்த்தையை வந்துருச்சுன்னா அந்த வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியமாக இருக்கும், சரிங்களா? ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். இஸ் ஹீ ஸ்லீப்பிங் அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு அர்த்தம். அவன் படிச்சுட்டு இருக்கான். எப்படிங்க பேசலாம்? ஹீ இஸ் ஸ்டடியிங். அவன் படிச்சுட்டு இருக்கான். சரி. அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான் அவன். இது எப்படிங்க பேசலாம்? இது எப்படி பேசலாம் அப்படின்னா, he thinks that I am not aware of that. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேங்க, இந்த தட்டுன்ற வார்த்தைக்கு என்று அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். he thinks அப்படின்னா அவன் நினைக்கிறான். I am not aware of that. அதை பற்றி எனக்கு தெரியாது. தட்டுனா என்று. he thinks that I am not aware of that. அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி யாருக்கிட்டையும் உளறி தொலைச்சிடாத. இதை பற்றி யாரிடமும் உளறி தொலைச்சிடாத. எப்படி பேசலாம்? டோன்ட் பிளாப் டு எனி ஒன் அபவுட் திஸ். டோன்ட் பிளாப் டு எனி ஒன் அப்படின்னா யாருக்கிட்டையும் உளறிடாத. அபவுட் திஸ், இதை பற்றி. டோன்ட் பிளாப் டு எனி ஒன் அபவுட் திஸ், இதை பற்றி யாருக்கிட்டையும் உளறி தொலைச்சிடாத அப்படின்னு அர்த்தம். நான் உளறேன்ல. சரி. அவரே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. இப்படிலாம் பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? he is very angry. அவரே ரொம்ப கோவத்தில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சரி. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று he is very busy அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை he is too busy அப்படின்னு சொல்லுங்கள். he is too busy இல்லை he is very busy. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. ஏன் அவர் வேலையை விட்டுட்டாரு? எப்படி கேட்கலாம்? கொஞ்சம் யோசிக்கலாம். why did he quit his job? அவர் ஏன் அவருடைய வேலையை விட்டு விட்டார் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? QUIT அப்படின்னா குயிட். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு கேட்டிங்கன்னா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சில வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். சரி. why did he quit அப்படின்னா அவர் ஏன் விட்டு விட்டார் his job, அவருடைய வேலையை. இந்த did he அப்படிங்கிறத did அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. quit his அப்படிங்கிறத quit his அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. why did he quit his job? அவர் ஏன் அவருடைய வேலையை விட்டுட்டாரு அப்படின்னு அர்த்தம். அவர் இப்போ இங்கே இல்லை. எப்படிங்க சொல்லலாம்? he is not here now. அவரு இப்போ இங்கே இல்லை. சரி. அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிங்களா? he is my close friend அப்படின்னு சொல்லலாங்களா? சரி. he is my close friend அப்படின்னா அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரி. எவ்வளோ சம்பளம் உனக்கு? உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ? how much is your salary? உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி. அவங்க வேறு யாரும் இல்லை, அவரோட ஒய்ஃப் தான். அவரோட ஒய்ஃப் தான், அவரோட மனைவி தான் அவங்க. எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே.
ஷீ இஸ் நன் அதர் தென் ஹிஸ் ஒய்ஃப். ஷீ இஸ் நன் அதர் தென் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னா அவங்க வேற யாரும் இல்லை, அவரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு அர்த்தம். சரி, எப்பயாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கியா? பேச வந்துட்டேன். எப்பயாவது நீ எனக்கு உதவி பண்ணியிருக்கிறியா எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் ஹெல்ப்டு மீ அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ எவர் ஹெல்ப்டு மீ? எப்பயாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா நீ? இதை பெருசாக பேசுகிற நீ, புரியுதுங்களா? சரி, அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான் எப்படிங்க பேசலாம்? ஹி இஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு பேசலாம். ஹி இஸ் வாட்சிங் டிவி. சரி, ஃப்ரீயாக தானே இருக்கப்போ? நீ ஃப்ரீயாக தானே இருக்கப்போ? ஆர் யூ ஃப்ரீ நவ்? ஆர் யூ ஃப்ரீ நவ்? இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க அப்படின்னு அர்த்தம். சரி, இது யாரோட புக்கு? இது யாருடைய புத்தகம்? ஹூஸ் புக் இஸ் திஸ்? ஹூஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஹூஸ், யாருடைய. ஹூஸ் புக் இஸ் திஸ்னா இது யாருடைய புக்கு. சரி, அவர் தான் என்னுடைய பாஸ். ஹி இஸ் மை பாஸ். ஹி இஸ் மை பாஸ் அப்படின்னா அவர் தான் என்னுடைய பாஸ். சரி, அவனோட கையெழுத்து நல்லாவே இல்லை. ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பேட். ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பேட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவனுடைய கையெழுத்து நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இது வந்து இஸ் பேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இஸ் நாட் குட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் குட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? அவனோட கையெழுத்து நல்லா இல்லை. சரி அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.